நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்காகவே மேக் பண்ணுற ஒரு வீடியோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற வீடியோ தான். பட் இருந்தாலும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காகவே இந்த வீடியோ நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாங்க டாபிக் பார்ப்போம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டயட்ல இருக்கீங்க அப்படின்னா, உடம்பு குறைக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, 2 இன்சிடென்ட் ரொம்பவே மனசு கஷ்டமான 2 இன்சிடென்ட் நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தேன். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் 2 to 3 days முன்னாடி நடந்தது. இன்னொன்று வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சின்ன பொண்ணு, ஓகேங்களா? அந்த பொண்ணு அதுவும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 14-15 வயசு பொண்ணு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்காங்க. எதுக்காக இறந்தாங்க? இன்னைக்கு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கனவோட வாழ வேண்டிய ஒரு பொண்ணு நம்மளை விட்டு போயிருக்காங்க. எதுக்காக, என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் அவங்ககிட்ட கிளியரா பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பொண்ணு சொல்லிடுறேன். அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு வெயிட் லிஃப்டர் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிற ஒரு பொண்ணு போல. அந்த மாஸ்டர் என்ன பண்றாருன்னா, அளவுக்கு அதிகமான வெயிட், அந்த பொண்ணோட கேப்பபிலிட்டிக்கு அதிகமான வெயிட் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து தூக்க சொல்லி, லிஃப்ட் பண்ண சொல்லி அந்த பொண்ணு வந்து தூக்குறாங்க. அவங்க தூக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெச் பண்ணும்போது டக்குன்னு விட்டுடுறாங்க. விடும்போது இந்த இடத்துல பட்டு இப்படி குனிஞ்சிடுறாங்க. குனிஞ்சதும் இப்படி இங்க படும்போது கை காலையெல்லாம் இம்பேலன்ஸ் ஆயிட்டு அப்படியே செகம்பல் ஆயிட்டு, அது வந்து ஒரு பக்கம் மாஸ்டர் மேலே அடிப்படுது. மாஸ்டர் ஒரு பக்கம் அவ்வளோவா இன்ஜூரிஸ் இல்லை, தப்பிச்சிடா. பட் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க. ஜிம்க்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத அசஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஜிம் அப்படிங்கிறது வந்து ஒரு விளையாட்டு விஷயம் இல்லை. இன்னைக்கு நான் வந்து ஒரு 4 அடித்தேன், நாளைக்கு நான் 6 அடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டு விஷயம் இல்லை. இன்ஃபேக்ட் அதுவுமே ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் தான். ஒரு கிரிக்கெட் நீங்கள் போயிட்டு விளையாடுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது ரொம்பவே சீரியஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். நான் 2009 2010 அந்த பீரியட் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன், ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரியும் பேசிக்கா ஒர்க் அவுட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், எந்தெந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு எந்தெந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு வந்து பேசிக்காக எனக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு தெரியும், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நான் 15 years நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், அப்புறம் பல்காக இருந்தேன். இப்போ நான் ரீசெண்ட் டைம் கூட வீடியோ போட்டுப்பேன், நான் ஸ்லிம்மாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்னுடைய பாடிக்கு அடாப்ட் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியும், அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களையும் அதை பண்ண சொன்னால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்கே நிறைய பேர் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் பேச போகிற 2வது பெரிய இஷ்யூவும் அது ரிலேட்டடாக தான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பொண்ணு, ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட பிஎம்ஐ வந்து ஆல்ரெடி வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. 50 கிலோ தான் அவங்க இருக்காங்க, ஓகேங்களா? 50 கிலோ இருக்கிற ஒருத்தர் 25 கிலோக்கு மாறுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய திங்ஸ் எந்த மாதிரி இருந்துருன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் பார்க்குறாங்க. யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு போகும்போது அவங்க சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் டயட். ஸோ இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தோ, இல்லைனா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட் இதை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது நல்ல இதுவா இருக்கு, ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நல்ல ரிசல்ட்டா இருக்கு, ஏன்னா அதை ட்ரை பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்சுதானே இருக்காங்க, நான் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய பாடி ஃபிட்னஸ் லெவல்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய சோடியம், அவங்களுடைய பொட்டாசியம், அவங்களுடைய சுகர், அவங்களோட பிபி எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். உங்களுடைய சோடியம், பொட்டாசியம், பிபி, சுகர், கால்சியம் இதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதத்திலையும் மேட்ச் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் உங்களுக்குமே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாடி கண்டிஷனை பொறுத்து தான் நீங்க என்ன மாதிரி டயட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அவங்க என்ன பண்றாங்க பார்த்தா, வாட்டர் டயட் எடுக்கிறாங்க. 50 கிலோ ஆல்ரெடி அவங்க வெயிட் கம்மியாக தான் இருக்காங்க. 18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 50 கிலோ விமன் கம்மியா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வாட்டர் டயட் இருக்காங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, 8 மாசம் வாட்டர் டயட் இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிடாம இருந்து உணவு குழாயெல்லாம் சுருங்கி போயிட்டு
அவங்களுக்குள்ள வந்து ஒரு மன ரீதியான ஒரு இஷ்யூ வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை சாப்பிட்டேன்னா நான் வெயிட் ஏறிடணும், நான் இதை சாப்பிடலன்னா வெயிட் அப்படி தானே இருப்பேன். இந்த மாதிரி மன ரீதியான இஷ்யூஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சாப்பிட்றதே ஒரு கட்டத்து மேலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 3 to 4 months or 5 months கிட்ட அவங்க சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஒரு சேனலில் 3 monthsனா ஒரு சேனலில் 4 monthsன்றாங்க. ஸோ சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஸோ ஒரு 3-4 மாசமா தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து டயட்லாம் ப்ராப்பரா இல்லை, ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தண்ணி மட்டுமே குடிச்சு வாட்டர் டயட் இருந்து அவங்களுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து பர்ன் அவுட் ஆயிடுச்சு. மசில்ஸ் பர்ன் அவுட் ஃபுல்லாவே போயிட்டு 50 கிலோ இருக்கிறவங்க 25 கிலோக்கு மாறுறாங்க. மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லை. ஸோ ஜிம் மாஸ்டர்ஸ் யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களானால், இல்லை நான் ஃபிட்னஸில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை நானே டயட்டில் இருக்க போகிறேன்னு சொல்கிறவங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் லாக் ஆகாதீங்க. உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு டாக்டரோட சஜஷன்ஸோட நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், வெயிட் கெயின் பண்ணுறதுக்குமே அப்படிதான். வெயிட் கெயினுக்கும் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, சரி நான் சாப்பிட்டேன், நல்லா நிறைய சாப்பிட்றேன், நிறைய ஆரோக்கியமாக இருக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், நம்ம வந்து வெயிட் கெயின் பண்ணிடலாம் அப்படின்லாம் கிடையாது. அதுக்குமே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்குமே நீங்கள் டாக்டர் கன்சல்டேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.